அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். நிறைய விரயங்கள் காணப்படும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம். ராகவேந்தரை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்வது, குருமார்களை பிரார்த்தனை செய்து கொள்வது, திருவண்ணாமலையை நினைத்து கொள்வது, சித்தர்கள் இருக்கக்கூடிய புண்ணிய கஷேத்திரங்களுக்கெல்லாம் செல்வது, பிபி கொலஸ்ட்ராலை கொஞ்சம் பார்த்துக்கொள்வது, விலை உயர்ந்த பொருள்களை கையாளக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் சிறிது கவனமாக இருப்பது, பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியார், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, மிதுனம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியங்கள்லாம் டக்கு டக்குன்னு நிறைவேறுவது ஆச்சரியமாக இருக்கும். எல்லாத்துலேயும் அதிகமான ஏற்றம் கிடைக்கும். தடைகள் தவிடுபடி ஆக்கும். தொழில் நிமித்தமாக பலவிதமான ஏற்றங்களை அதிகமாக பெறக்கூடிய ராசி மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறுவீர்கள். இழுபறியாக இருந்த சிக்கல்கள் தீர்வது, உத்தியோகத்தில் அபிர்தமான ஏற்றங்களை பெறுவது, வியாபாரத்தில் காணப்பட்ட இந்த சிக்கல்களெல்லாம் தீர்வதெல்லாம் மிதுனத்துக்கு கண்கூடாக பார்க்கலாம். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். மகான்களின் தரிசனம், தெய்வ மார்க்க தரிசனம் எல்லாம் கண்டிப்பாக ஓடிடணும். வீடு கட்டுறது, வீடை புதுப்பிப்பது, இன்டீரியர் மாற்றுறது எல்லாமே யார் பண்ணணும்? மிதுனத்துக்கு டக்கு டக்கான்னு கைகூடும். அது சரியாக பயன்படுத்தி கொள்வது ஆத்ம ரீதியான அமைப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும்.